ஹலோ மக்களே, ஹாய். நான் உங்கள் சுபநேஷன். இது உங்கள் சுபன் விளாக்ஸ். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறக்கு எடுத்துகிட்டு வந்திருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா KTM Duke 390. ஆக்சுவலி இதோட சிசி வந்து பார்த்தீங்கன்னா 398 சிசி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு ரா பவர். ஏன்னா 2016-17 நம்ம பார்த்துட்டு இருக்கோம் 390 சிசி எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும். அதோட ட்ரூ பவர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2017 டைமில் தான் இந்த வண்டியில் கொடுத்தாங்கன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவரான மெஷினை வந்து நம்ம இந்தியன் ரோட்ஸ் அப்போ பார்த்ததில்ல 390 செக்ஷனில். ஸோ இன்னைக்கு நாங்கள் டிரைவ் பண்ணது எப்படி இருந்துச்சு, இல்லை நாங்கள் டிரைவ் பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நமக்கு இந்த வண்டி கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா KTM, கணபதி, கோயம்புத்தூர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வண்டியோட ரைட் சைடு ஹேண்டில் பார் கண்ட்ரோல்ஸ் பார்க்கலாம். என்ஜின் கில் ஸ்விட்ச் கொடுத்துருக்காங்க கட் ஆஃப்காக. ஸ்டார்ட் பட்டன் அதுக்கு கீழே இருக்குது. அண்ட் தென் வந்து இதில் ரைட் மோட்ஸ் இருக்குது பட்டன். அப்புறம் ஹசார்ட் லைட்ஸ்க்கு இருக்குது. இப்போ நம்ம லெஃப்ட் சைடு வருவோம். லெஃப்ட் சைடு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹசார்ட் லைட் கொடுத்துருக்காங்க. தென் மோட் ஆர் ஏரோ ஸ்விட்ச் இது இருக்குது. டர்ன் சிக்னல் லைட்ஸ் இருக்குது. அண்ட் தென் பாஸ் லைட் இருக்குது. ஹை பீம் லோ பீம் இருக்குது. தென் க்ரூஸ் கண்ட்ரோல் அதுக்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஹசார்ட் லைட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட ஃபர்ஸ்ட் க்ரூஸ் கண்ட்ரோல்டு பைக். ஸோ ஏதாவது ப்ளஸ் பண்ணுறதும் மைனஸ் பண்ணுறதும் வந்து பார்த்திங்கன்னா கீழே கொடுத்துருக்காங்க. தென் இந்த வண்டியோட டேங்க்குக்கு முன்னாடி தான் கீ பிளேஸ் கொடுத்துருக்காங்க. தென் ஃபியூல் டேங்க் கொடுத்துருக்காங்க. இதோட டேங்க் கெப்பாசிட்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா 13.4 லிட்டர்ஸ், ரிசர்வ் வந்து 2.7 லிட்டர்ஸ். தென் இதோட ரெண்டு சைட்ஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா KTM 390 Duke அப்படிங்கிற ஸ்டிக்கரிங்ஸ் கொடுத்துருக்காங்க பிளாஸ்டிக் ஃபேரிங்ஸில். தென் அப்படியே டேங்க்குக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர் லிக்விட் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கு கீழே என்ஜின் செக்ஷன் இருக்குது. இது LC4C அப்படிங்கிற 398.83 cc என்ஜின். இது வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட். இதோட எக்ஸாஸ்ட் லைன் பைப் லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். இதில் O2 சென்சார் அண்ட் எக்ஸாஸ்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது வந்து பேக் பெடல். தென் இந்த வண்டி ஒரு நேக்கட் பைக் அப்படிங்கிறங்காட்டி இந்த வண்டியில் நிறையா விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஓப்பனாக தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதோட ஷாக் அப்சர்வர், ரியர் ஷாக் அப்சர்வர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மோனோ ஷாக்கில் கொடுத்துருக்காங்க. WP எபெக்ஸ் அப்படிங்கிற மோடில் வந்துருக்குது இது. தென் அப்புறம் அப்படியே பிரேக் பிஸ்டன் செட்டப் பார்க்கலாம். இதுக்கப்புறம் இதோட ஃப்ரண்ட் வீலோட டிஸ்க் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 320 mm ரேடியல் மவுண்ட் டிஸ்க்குங்க. இதில் பிரெம்போ சப்சிடரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 4 பிஸ்டன் ரேடியல் கேலிப்பர். தென் பாஷோட டியூவல் சேனல் ABSங்க இது. அப்புறம் இதோட ஃப்ரண்ட் லுக். இந்த ஃப்ரண்ட் லுக் எங்கேருந்து டிரைவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா டியூக்கோட 1290 cc இருக்கிற பைக்கோட ஃப்ரண்ட்டை தான் வந்து இதோட எக்ஸாம்பிளாக கொண்டு வந்து இந்த ஃப்ரண்ட் இது பண்ணியிருக்காங்க. தென் இதோட ஷாக் அப்சர்வர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஷாக் அப்சர்வர்ஸ். ஃப்ரண்ட் டயர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக லுக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குது. தென் இதோட ஃப்ரேம் வழக்கம் போல் இதோட ஆரஞ்சு பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதோட ஃப்ரேம் எடுத்து காட்டுது. இது வந்து கிளட்ச் அசம்பிளி. அப்படியே நம்ம பின்னாடி போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக செயின் ட்ரைவ். ஸோ அந்த செயின் ட்ரைவ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உள்ளே போகிறதே வந்து பார்த்திங்கன்னா இப்போ செயின் வந்து சேசிக்கு உள்ளே போய் வெளியில் வருது இந்த வண்டியில். தென் இதோட கம்ப்ளீட் லுக் ஓவர், அதாவது ஃப்ரண்ட்டில் நீங்கள் உட்காந்து பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. தென் இதோட சீட்டிங்கில் 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகிற அளவுக்கான சீட்டிங் ப்ளஸ் பேக் ஹோல்டு இருக்குது. தென் இதோட மட்கார்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் வைடராக கொடுத்துருக்காங்க, வெளியில் சேரடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. இது வந்து இந்த வண்டியில் இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். தென் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் சாரி கார்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு இந்தியனுக்காக மேக் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேர்டிங்ஸை இந்த சாரி கார்ட்ஸ் சொல்லுது. ஓகே, இந்த வண்டியை ஆன் பண்ணோன்னே ரெடி டு ரேஸ் அப்படின்னு இதோட கலர் TFT டிஸ்பிளேல நமக்கு காமிக்குது. இதுவும் புதுசாக இருக்குது இந்த வண்டியில். தென் இதோட கண்ட்ரோல்ஸ் நம்ம இப்போ பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் நம்ம மெனு அமுத்துனோடனே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வண்டியோட இன்ஃபோ, அதுக்கப்புறம் இதோட டிஃப்ரெண்ட் ரைட் மோட்ஸ், அப்புறம் நம்ம இந்த வண்டியில் சில சேஞ்சஸ் சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். தென் இதோட ட்ரிப் மீட்டர்ஸ் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் மேலே டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கூலண்ட் லெவல், இன்ஜின் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஸ்பீட் லிமிட், தென் ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அப்புறம் ABS இதெல்லாமே ஆனில் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நமக்கு காட்டுது. ஸோ இந்த பைக் இன்ஃபர்மேஷனில் உங்களுக்கு வந்து கூலண்ட் டெம்பரேச்சர் தெரிஞ்சிடும், ஃபியூல் ரேஞ்ச் தெரிஞ்சிடும், பேட்ரி அண்ட் ஓடோமீட்டர். இதே மாதிரி சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னா சர்வீஸ் வார்னிங்ஸும் நம்ம வச்சுக்கலாம். இதுதான் வந்து இந்த பைக்கோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கிற ஒரு TFT டிஸ்பிளேவாக இருக்குது. தென் இதோட ரைட் மோட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ரைட் மோட்ஸில் மொத்தம் 3 மோட் கொடுத்துருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் மோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
ட்ராக், அதுக்கப்புறம் 3வது மோட் ரெயின் மோட். அப்புறம் கீழே ஏபிஎஸ் ஆன் ஆஃப். ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரேக்கிங்க்கு ரொம்பவே கண்ட்ரோல்டாக இருக்குது. அண்ட் தென் இதோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ஸோ எம்டிசியும் வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக வேலை செய்யுது. தென் லான்ச் கண்ட்ரோல் வந்து நீங்கள் டிசி போட்டிங்கன்னா மட்டும்தான் லான்ச் கண்ட்ரோல் நம்ம எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இதில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் மோட் செட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் கண்ட்ரோல்ஸை கொடுக்கும். தென் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகுது உங்களுக்கு எங்கே க்ரூஸ் கண்ட்ரோல் பட்டன் இருக்குது அப்படிங்கிறது. ஓகே, இதுவரை நம்ம இந்த டிஎஃப்டி டிஸ்பிளேவோட கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்தோம். இது வந்து ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பார்க்கலாம். மறுபடியும் கில் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறோம், ஸ்டார்ட் பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் கியர் போட்டு. இப்போ நம்ம டிரைவ் பண்ணிட்டு இருக்க வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக்கில் ஓட்டிகிட்டு இருந்த அட்மார்க் ட்ராக் வண்டிங்க நமக்காக கொடுத்துருக்காங்க டெஸ்ட் ட்ரைவ் வெஹிக்கிளாக. இதில் கரண்ட்டாக இருக்கிற மார்க்கெட் வெர்ஷன்லேருந்து சில திங்ஸ் வேறுபடுது. ஸோ அதை வந்து நான் கடைசியாக சொல்கிறேன். இதில் முக்கியமாக வேறுபடுற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் ட்ராக்குக்கு அவசியப்படாது அப்படிங்கிறங்காட்டி இந்த வண்டியில் அது இல்லை. அண்ட் தென் இதில் ஸ்பீட் லிமிட்ஸ் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் அதையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைடிங் மோடுக்கு வர்றோம். ரன்னிங்கில் இருக்கும்போதே மாற்றிக்கலாம் நீங்கள். இப்போ நான் வந்து மோடு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட்லேருந்து ரெயின் ட்ராக்குக்கு மாற்றிட்டேன். ஸோ வண்டியோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லான்ச்சு 3 to 1 அது இருக்குது, லேப் இருக்குது, லேப் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அடுத்து ஏபிஎஸ் ரோடு ஆன், எம்டிசி ஆன். சரிங்களா, இப்போ ட்ராக்ஷன் இருக்குது, ட்ராக்ஷன் கண்ட்ரோலில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து ரெயின் மோடுக்கு மாற்றிக்கலாம். ரெயின் மோடு வர்றோம். இப்போ ரெயின் மோடு வச்சுட்டோம். த்ராட்டில் க்ளோஸ் பண்ண சொல்லுது, க்ளோஸ் பண்ணோம், ரெயின் மோட் மாறிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே வந்துடுவோம். இப்போ அந்த மோடு செக் பண்ணி பார்க்கறதுக்கான இடம் வந்துருச்சு. ஓகே, ரெயின் மோட்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வண்டி பெர்ஃபார்ம் பண்ணுது நல்லாவே. பிரேக்கிங்ஸ் நல்லா இருக்கு ரெயின் மோட்ல. ஏபிஎஸ் சூப்பராக ஒர்க் பண்ணுது. வீடியோ கரெக்டாக எடுக்குதா? அடிக்கடி அது வேற செக் பண்ண வேண்டியா இருக்கு. நாங்கள் ஏன் இதில் வீடியோ கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணோன்னா, இது பாடி மவுண்ட் கேமரா, ஃபேஸ்லேயோ கையிலையோ கிடையாது, பாடியில் மவுண்ட் பண்ணியிருக்க கேமரா. இந்த வண்டியோட அட்வான்டேஜஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சைட் டவுன் ஷாக் அப்சர்வர்ஸ் வந்துருச்சு. ஸோ ஷோல்டருக்கு அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்கல. ரியர் வந்து நான் அந்த மோனோஷாக் பார்த்துருப்பீங்க அது எவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னு. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இதோட த்ராட்டில் சிம்பிளர் த்ராட்டில் கிடையாது. த்ராட்டில் பயங்கர அக்ரெசிவாக தான் இருக்குது. நம்ம கேடிஎம்னு சொன்னாலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அது ரேசிங் டிஎன்ஏ தான், நம்ம அதை கட்டுப்படுத்தலாம் முடியாது. ஸோ இந்த வண்டி வாங்கி டிரைவ் பண்ணுறவங்க பார்த்து டிரைவ் பண்ணுங்கள். அண்ட் ரோட்ஸில் வந்து ரெஸ்பான்சிபிளாக டிரைவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரோட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்பீட் லிமிட் செட் பண்ண முடியும். ஸோ ஸ்பீட் லிமிட் செட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை நம்ம டிரைவ் போய் எடுத்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மினிமமாக 30 km/h அப்படிங்கிற ஸ்பீட்லேருந்தே செட் பண்ணிக்கலாம் ஸ்பீட் லிமிட்டை. ஸோ நீங்கள் ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எவ்வளோ ரேவ் பண்ணாலும் சரி அந்த பர்டிகுலர் ஸ்பீடுக்கு மேலே அந்த வண்டி போகவே போகாது. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஆப்ஷனாக நான் பார்த்தேன். ஏன்னா இது ஒரு சேஃப்டி இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறத நான் இந்த வண்டியில் பார்க்குறேன். ஹேண்டில் பார்ஸ் வைடாக இருக்கங்காட்டி டேர்ன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஸ்பீட் லிமிட் எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ டவுன் ஏரோ இருக்குது பார்த்தீங்களா, அந்த டவுன் ஏரோ அமுத்தினா ஸ்பீட் லிமிட் எனபிள் ஆயிடுது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் அப் அண்ட் டவுன் ஏரோ அமுத்துறீங்க அப்படின்னா அந்த ஸ்பீட் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணவோ அல்லது டிக்ரீஸ் பண்ணவோ நம்மளால் முடியும். ஸோ இப்போ பட்டன்ஸில் நான் காமிக்கிறேன் எப்படி வந்து அதை நான் இன்க்ரீஸ் பண்ணுறது டிக்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத.
அண்டு பேக் பட்டன் அமுத்திங்கன்னா வெளியே போயிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்துட்டோம். டவுனர் அமுத்தினோன்னே இது ஸ்பீட் லிமிட் எனேபிள் ஆகுது. அப் அண்ட் டவுன் அதுக்கப்புறம் நம்ம அமுத்துறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஸ்பீட் லிமிட் செட் ஆகும். தென் பேக் அமுத்தினா வெளியே வந்துடும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த வண்டியோட பிரேக் டெஸ்ட். நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இது வந்து டியூவல் சேனல் ஏபிஎஸ் இருக்கங்காட்டி இதோட பிரேக்கிங் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் இதோட அதிகபட்ச ஸ்பீடாக 45 to 50 km/h தான் வந்திருப்பேன். ஸோ இதோட பிரேக்கிங் இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு நீங்களே பாருங்கள். ஏபிஎஸ் இந்த வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. எக்ஸாஸ்ட் நோட்டுக்கு ஃபஸ்ட்டு வந்து வண்டி இன்னும் சைட் ஸ்டாண்டில் தான் இருக்குது, நான் எடுக்கலை. ஸ்டார்ட் ஆகுது, பட் இன்னும் சைட் ஸ்டாண்டோட இண்டிகேஷன்ஸ் நமக்கு காமிச்சிக்கிட்டே தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வண்டியோட எக்ஸாஸ்ட் நோட் கேட்கலாம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு அண்டர் பெல்லி எக்ஸாஸ்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து கூலண்ட் டேங்க் ஓப்பனாக இருக்குது. உள்ளே வந்து இப்போ ரேடியேட்டர் ஓடிட்டு இருக்கு. இப்போ நம்ம டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சிட்டோம். ஸோ டெஸ்ட் ட்ரைவ் முடிச்சதுக்கப்புறம் இந்த வண்டியோட எல்லா ஃபீச்சர்ஸும் நம்ம பார்க்கலாம். இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 ரைட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் மோட், அதாவது நம்ம நார்மலாக ரோட்டில் ஓட்டுறதுக்கு போட்டிருக்காங்க. பட் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ரெண்டாவது மோடு வந்து பார்த்தீங்கன்னா ரெயின் மோட். ரெயின் மோடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து நீங்கள் ரெவ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் ரெவ் கொடுக்குது. பட் ஆக்சலரேஷன் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் லான்ச் கொடுக்க முடியாது. தென் ட்ராக் மோட் நாங்கள் போட்டோம். பட் ட்ராக் மோட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் ரொம்ப அதிகமாக இன்க்ரீஸ் பண்ணி பிக்கப் டக்குன்னு கொடுத்துருச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ரோட்ஸில் யூஸ் பண்ணுறங்காட்டி நாங்கள் அதை யூஸ் பண்ணலை. ஸோ ஃபஸ்ட் கியரோட நாங்கள் ஸ்டாப் பண்ணிவிட்டு நாங்கள் ரெயின் மோடுக்கும் ஸ்ட்ரீட் மோடுக்கும் மாறிட்டோம். இப்போது நாங்கள் ட்ரைவ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்குள்ளே இருக்கிற ரோட்லேயும் ட்ரைவ் பண்ணோம், கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ரோட்லேயும் ட்ரைவ் பண்ணோம். இப்போ சிட்டிக்குள்ளே இருக்கிற ரோட்டில் ட்ரைவ் பண்ணப்போ எங்களுக்கு என்ன தெரிஞ்சுது அப்படின்னா, இந்த வண்டியை ஹேண்டில் பண்ணுறது ஈஸி, பட் ஆனால் இதுக்குள்ளே இருக்கிற பவர் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அந்த பவரை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியும்னா மட்டும் இந்த வண்டி வாங்குங்க. தென் இந்த வண்டியை ஷோ ஆஃப்காக வாங்க வேண்டாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பவர் அதிகமாக இருக்கிற வண்டி. கொஞ்சம் மிஸ் பண்ணிங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இது டேரெக்டாக லான்ச் டைப் தான். நீங்கள் லைட்டாக த்ராட்டில் கொடுத்தாலும் வண்டி டக்குன்னு ரெஸ்பாண்ட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட மற்ற அம்சங்கள், அதாவது இப்போ இதோட ஃபியூல் டேங்க் ஆகட்டும், தென் அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் ஆகட்டும், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேடிஎம்ல காலங்காலமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதில் எனக்கு தெரிஞ்சு இந்த கேடிஎம் எக்ஸாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் மோர் ஆர் லெஸ் சிமிலராக தான் இருக்குது. நம்ம 2017 பார்த்த கேடிஎம் டியூக் வந்து இன்னும் கொஞ்சம் லவுடராக இருந்துச்சு. பட் இதில் கொஞ்சம் லவுட்னஸ் கம்மியாக இருக்குது, ஏன்னா இது BS6. தென் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 பேர் கம்ஃபர்டபுளாக உட்காந்து போக முடியுமான்னு கேட்டால் தாராளமாக கம்ஃபர்டபுளாக உட்காந்து போகலாம். பட் பின்னாடி உட்காரவங்க டபுள் சைடு தான் போட்டு உட்கார முடியும், சிங்கிள் சைட் போட்டு உட்கார முடியாது. தென் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனாலும் சாரி கார்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில். இந்தியன் ரோட்ஸ்க்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கட்டமைப்பை அது கொடுக்குது. தென் இந்த வண்டியோட ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரேம் வந்து நேக்கட் பைக்கில் வெளியிலவே தெரியும். அதனால இதோட வெயிட் நல்லா கம்மியாக இருக்குது. ஸோ உங்களால் வந்து டக்குன்னு ஏறி உட்காந்து இந்த வண்டி ஆக்சஸ் பண்ண முடியுது. தென் இப்போ ஃப்ரண்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே டிஆர்எல்ஸ் வந்துருச்சு. டிஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீ ஆன் பண்ணோன்னே உங்களுக்கு ஆன் ஆகிடுது. தென் லைட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக் ஆன் பண்ணிங்கன்னா லைட்ஸ் ஆன் ஆகும். அதுக்கான பாஸ் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. தென் இதில் 4 சைடு இண்டிகேட்டர் வேணும் அப்படின்னா இந்த பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 4 சைடு இண்டிகேட்டர்ஸ் எரிய ஆரம்பிச்சிடும். தென் இதோட ஷாக் அப்சர்வர்ஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அப்சைட் டவுன். தென் ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ரேடியேட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. தென் இதோட 398.9 cc என்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரா பவர் தான். என்னைக்கு இருந்தாலும் கேடிஎம் தான். அதோட இன்ஜினை யாருமே இது பண்ண முடியாது, அடிச்சுக்க முடியாது. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குயிக் ஷிஃப்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அது வந்து ட்ராக் மோடில் உங்களுக்கு இன்னும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இதோட டயர் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா R17 தான், பட் 150/70 இருக்குது பேக்கில். தென் ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே R17 தான் வருது. தென் இதில் வந்து டபுள் டிஸ்க் தான், அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ABS மோட். இதோட டிஸ்க் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ முதல் விஷயம், நீங்கள் எங்காவது லாங் போகணும் அல்லது இதை வந்து ஹைவேஸில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா லாங் டியூரபிள் வெஹிக்கிள் தான். நீங்கள்
ஒரு 100 கிலோமீட்டர்ஸ் அல்லது 200 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் ஒரு 1 hour 1.5 hours உங்களால் வந்து அந்த டெஸ்டினேஷனை ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி சிட்டிக்குள்ளே நீங்கள் ரைட் பண்ணுறீங்க அப்படின்னா இதோட லாங் ஹேண்டில் பார்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக நேவிகேட் பண்ணி டிராஃபிக்குள்ளேருந்து வெளியே போக முடியுது. ஸோ இப்போ இந்த வண்டியோட டெஸ்ட் டிரைவ் இதெல்லாம் பார்த்துட்டோம். இந்த வண்டி நமக்கு கொடுத்தவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆதித்யா KTM கணபதி ஷோரூம். இந்த வண்டியை நீங்கள் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷோரூமை விசிட் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஷோரூமை காண்டாக்ட் பண்ணுங்கள். அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அது போக வேறு ஏதாவது டவுட்ஸ் அல்லது வண்டியை நான் சஜஸ்ட் பண்ணணும் இல்லை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, it's bye from Subbanation. Bye.